ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே கிளிப் பண்ணது. மார்னிங் முருகருக்கு விளக்கு போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மெனு பார்த்தா இட்லி, முள்ளங்கி சட்னி, பிதக்கம்பருப்பு குழம்பு. என் வீட்டில் மேக்ஸிமம் முள்ளங்கி யாரும் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதனால் சட்னியில் செஞ்சு கொடுத்துடலான்னு பிளான் பண்ணி சட்னி செஞ்சிட்டேன். அதுவும் முள்ளங்கி சட்னின்னு தெரியாத மாதிரி செஞ்சேன். வழக்கத்து மாறாக இன்றைக்கி இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்தது. அதை கொஞ்ச நேரம் தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருந்தேன். எல்லார் வீட்லேயும் தோசை சைக்கோ இருக்க மாதிரி என் வீட்லேயும் இருக்காங்க. என் ஹஸ்பண்டும் என் பையனும். இது சாட்டர்டேன்றனால ஸ்கூல் லீவாக போச்சா, ஒரே தொல்லை தாங்க முடியல. சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் தோசை கேட்டான். அதனால் கேரட் அரைச்சி போட்டு தோசை செஞ்சு கொடுத்தேன். இருந்தாலும் என் பையன் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு பசங்களோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா ஊருக்கு போயிருந்தாங்க. பொங்கல் செலிப்ரேட் பண்ண முடியாதனால பாட்டி வீட்டில் லேட்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. அங்கேருந்து பொங்கல் கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு இந்த மிக்சிங் பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்த பேக்கை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தோட்டத்தில் இருந்த லெமன், வதாடு, அப்புறம் இந்த மிக்சிங், அவரைக்காய் இதெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் பொரியல். அதெல்லாம் அம்மாவே எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் சமோசா, வீல் சிப்ஸ் இதெல்லாம் அன்ஹெல்தி தான். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்றைக்காவது ஒரு நாள் தானே. இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு காயெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டேன். மெயினான ஒன்று இங்கே தான் இருக்குது. எனக்கு மக்கன், பீடா, குலாப் ஜாமுன் இந்த ஸ்வீட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் கோழி முட்டை போட்டிருந்தது. அந்த முட்டையை போய் எடுத்துகிட்டு வந்து என்ன லஞ்ச் செய்யலான்னு ஒரே டிஸ்கஸ். அப்புறம் பூசணிக்காவும் கொண்டு வந்திருந்தாங்க. அதை போட்டு ஒரு பிரியாணி செஞ்சுடுவோம் அப்படின்னு அம்மாவே செஞ்சாங்க. எனக்கு தெரியாது, அம்மாவோட ரெசிபி இது. ஆனால் நல்லா தான் இருந்தது. பூசணிக்காய் பிடிச்சவங்களுக்கெல்லாம் இந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். ஒரு பிரியாணி ஸ்டைல்லையே சூப்பராக இருந்தது. அப்புறம் ஈவினிங் போல் பசங்களோட விளையாடிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பார்சல் மீஷோவில் பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்தது. அது ஓப்பன் பண்ணி பார்க்க 2 பேரும் மல்லு கட்டிகிட்டு இருந்தானுங்க, நீயா நானான்னுட்டு. அதை முடிச்சுட்டு செடியில் கொய்யாக்காய் இருந்தது. அதை பறிச்சுட்டு வந்து எதாவது ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் போல் இருந்ததுனால நல்லா காரமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டுட்டு மாடிக்கு போயாச்சு. அங்கே செடியில் பார்த்துட்டு இருக்கும்போது குட்டியாக ஒரு தக்காளி செடி முளைச்சிட்டு இருந்தான். அப்புறம் இந்த சங்குப்பூ செடி ரொம்ப அழகாக க்ரோ ஆகிட்டுருக்கான். அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஈவினிங் வந்து ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணி களியும் அவரைக்கொட்டை காயெல்லாம் போட்ட கொத்தவரங்காய் எல்லாம் போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு செஞ்சு ஜாலியாக ஃபேமிலியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.